கர்த்தரை நாம் சோதனை பண்ணிட்டே உம்மை நம்புனா பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உன் அன்பை நம்புனான் பாக்கியவான் உன் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புனான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உன் அன்பை நம்புனான் பாக்கியவான் உன் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி எத்தனை பேர் சொல்லி பாட முடியும் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உன் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் நான் உம்மையே நம்பியிருப்பேன் உன் அன்பை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உன் அன்பையே எல்லாரும் கைகளை தட்டி ஆமென் உம்மை நம்புனான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உன் அன்பை நம்புனான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் நீதானே என் துணையானே என் கேடும் ஆமானே நீதானே என் துணையானே என் கேடும் ஆமானே எல்லை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு வழியாக உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு வழியாக உம்மை நம்புவேன் உம்மை நம்புனான் பாக்கியவான் உம்மையே எல்லாரும் கைகளை தட்டி உம்மை நம்புனான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரும் உன் கிருபை சொல்லிக் கொள்வோம் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உன் நன்மை மிகும் இருக்கும் குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை நம்புவேன் முடிவு வழியாக உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் முடிவு வழியாக உம்மை நம்புவேன் உம்மை நம்புனான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உன் அன்பை நம்புனான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன் சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் நான் அசையாமல் ஆகாமே தேர்ந்தொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை ஆகாமே தேர்ந்தொடுங்கோ என் மேல் பதிலை உம்மை நம்புவேன் என் முடிவு வழியாக உம்மை நம்புவேன்
இன்று எதற்காக நாங்கள் கூடி வந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் மேலே. இந்த பிறந்த நாளை கொண்டாடும் போது நாங்கள் வெறுமையாய் போகாம நாங்கள் நம்புகிற அந்த பலனை, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் நிறைவாக கடந்து போகும்போது, இந்த பிள்ளை வாழ்த்தும் போது நாங்கள் குறைவாய் வந்தோம், வாழ்த்தை கடந்த போது நிறைவாக நாங்கள் கடந்து போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சோத்திரம் சோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்துள்ள பகுதியை ஆஸ்வதிப்பதற்காக கோத்தூரி பகுதியில் ஊழியர் செய்கிற ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஜபத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காய் கொடாகடி ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிக மேலமாய் நீர் கிரியை செய்து வழி நடத்துகிற தேவன். என் நாமம் என்ன என்று கேட்பதென்ன, அதிசயமானவர் அதிசயம் என்று சொல்லி திருவுளம் பற்றி மட்டும் எங்களை வழிநடத்துகிற தேவதாதி தேவனுக்கு கோடாகொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காய் எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்க சரியான பலனை ஏற்ற வேளையிலே வழிநடத்துகிற தேவன், கட்டளையிட்டு வழிநடத்துகிற தேவனுக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, யெகோவா ஷமா, யெகோவா ஷாலோம். இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காய் திரிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேளையை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நாங்கள் கூடியிருக்கிற வந்திருக்குது உமக்கு நன்றி சொல்லும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு ஆத்துமாவை ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே கூட்டு சேர்த்த குடும்பக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வைபவத்தை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்கள், விசுவாச பிள்ளைகள், சபைகள், விசுவாசிகள், மூப்பர் எல்லாவற்றையும் இந்த புரோகிராமை ஆசீர்வதித்து வழிநடத்தும். துவக்கம் முதல் முடிவரைக்கும் அது பரியந்தம் முடிப்பு கிருபையும் இறக்கும் இருந்து வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் மகிமைப்படுவதாக நம்ம சந்தோஷமாக ஒரு 3 நாள் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் கூடி வந்த நோக்கத்தை நாம் அறிகிறோம். எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதையும் அறிகிறோம். எதற்காக நாம் வந்தோம்? அருமையான இந்த குழந்தையை வாழ்த்தி ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். இப்போ நம்ம குளித்துறை பகுதியில் மாவட்ட பொதுக்க ஸ்டீவன் மாணிக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு 5-10 நிமிடம் இந்த குழந்தையை வாழ்த்தி செய்து கொடுப்பாங்க. நாம் கவனமாக செய்தி கேட்டு தொடர்ந்து உள்ள பகுதிக்காக நாம் ஆயத்தம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் இந்த பகல் நேரத்தில் முகாந்தரத்தோடு இந்த இடத்துல கூடியிரும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்ததை நினைத்து, முதலாவது நம்முடைய திரியேக தேவனுக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல ஒரு தருணத்தை நமக்கு தந்ததான தேவனுக்கு மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படி நம்முடைய மத்தியில் இவர்கள் இருந்திருக்கிற நம்முடைய நம்முடைய தேவ சபையினுடைய மாநில ஓவர்ஸ்டாக இருக்கிறதான பிஷப் எபனேசர் செல்வராஜ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம்முடைய மாவட்ட போதகராகவும் ஸ்டேட் கவுன்சில் மெம்பராகவும் நம்முடைய மத்தியில் இவர்கள் இருந்து நிகழ்ச்சி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அன்புக்குரிய பாஸ்டர் ரவிராஜ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பை தெரிவிக்கிறேன். மேடையில் இருக்கிற அன்பான கர்த்தருடைய ஊழியர் அவர்களுக்கு அன்பு. பின்னால் அமர்ந்திருக்கிற எல்லா நம்முடைய தேவ சபையின் பூந்தோட்டத்தில் தேவனுடைய சிறப்பான ஊழியத்தை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த பணிவான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சபையின் மூப்பரவர்களுக்கும் மற்றும் சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பை தெரிவிக்கிறேன். விசேஷமாக நம்முடைய அன்பான பாஸ்டர் முத்துராஜ் அவர்களுக்கும் சகோதரிக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீடித்த நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க அன்பான பாஸ்டர் முத்துராஜ் அவர்கள் அருமையான சகோதரி, தம்முடைய பிள்ளைகள் திருமணமாகி 7 ஆண்டுகள் இல்லையா, 7 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையும் என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணக்கூடிய நேரத்தில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய பெற்றோருக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள், குறிப்பாக 7 ஆண்டுகள் திருமணமாகி பாக்கியம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு இன்றைக்கு நம்முடைய ஸ்டேட் கவுன்சில் மெம்பராக இருக்கிற பாஸ்டர் டேவிட் திரவியராஜோடைய பெரியப்பா எங்கள் ஊருக்கு ஊழியத்தில் அந்த காலத்தில் வந்திருக்கிறாரு.
அவர் வந்து அவரை நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளலை, எங்களுடைய குடும்பம் அவரை ஏற்றுக்கொண்டது. ஆற்று மணல், ஒரு பெரிய ஒரு சர்ச்சு பில்டிங்லாம் கிடையாது, சாதாரணமான ஆற்று மணலில் அன்றைக்கு பாய் விரித்து முழங்கால் படிக்கிட்டு எங்களுடைய குடும்பம் அன்றைக்கு ஆராதிச்சிருக்கிறாங்க. நடைபெற்றோர் போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, பயங்கர சோதனை வேதனை, என் குடும்பத்தில் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அவனை நான் உயிரோடு என்ன செய்வேன், அவன் இருக்கிற காலம் வரைக்கும் உமக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் அம்மா 7 வருஷம் கழித்து பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. தோத்திரம். பொருத்தனை யார் கேட்டாரோ இல்லையோ, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அன்றைக்கு கேட்டு என்னை தேவன் கிருபையாய் பெற்றோர் கொடுத்தார். அல்லேலூயா. தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோட பாஸ்டருடைய பேர் வந்து டேவிட் மாணிக்கம். எங்கள் அம்மா அவர் கையில் கொடுத்து, உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேரை வைக்க சித்தம் வச்சிருக்கிறாரோ சொல்லி ஜோம் பண்ணுங்கய்யா, அவனுக்கு நீங்களே பேரை வச்சுருங்க. தோத்திரம். எங்கள் பாஸ்டர் பேரை என்ன கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, என் பேர் டேவிட் மாணிக்கம், இவன் பேர் என்ன பேர் ஸ்டீவன் மாணிக்கம். ஹல்லேலூயா. தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 7 வருஷம் கழிச்சு இந்த கர்ப்ப பாத்திரத்தில் குழந்தை பெறுவதற்கு சான்ஸே இல்லைன்னு அன்னைக்கு டாக்டர் லட்சுமி அவங்க சொன்ன அதே கர்ப்ப பாத்திரத்தில் கர்த்தர் என்னையும் கொடுத்தார். எனக்கு பிறகு 2 தம்பிமாரையும் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் எதை சொல்கிறேன்னா, அந்த காலை நேரத்தில் அன்பான பாஸ்டர் முத்துராஜ் அவர்களுக்கு சகோதரியை தேவன் அழைத்தார், அபிஷேகித்தார், வேறு பிரித்தார். இந்த ஸ்தோத்திர பகுதியில் தேவன் அனுப்பினார். மகிமையான ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். ஏற்ற நேரத்தில் தோத்திரம் 7 பூரணம். ஆமென். பூரணமான நாட்களில் தேவன் தம்முடைய பிள்ளையோட மன விருப்பத்தை கண்டு அருமையான பாக்கியத்தை பிள்ளைய தேவன் தானமாய் தந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த பிள்ளையுடைய ஸ்தோத்திரம் இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனை சபையாக குடும்பமாக தேவ ஊழியர்களாக சேர்ந்து அனுசரிக்கும்படி ஆண்டவர் தந்தாரே வாய்ப்பு. அதற்கு தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய வார்த்தைகளை சொல்லி வாழ்த்த எனக்கு ஆசை உண்டு. நம்முடைய சமயத்தின் நம்முடைய கால நிலைமைகளை கருத்தில் கொண்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனத்தில் ஸ்தோத்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைந்தார். நம்முடைய ஆண்டவர் நம்மை குறுக பண்ணுகிற தேவன் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை குறுக பண்ணுகிற தேவன் அல்ல, நம்மை குன்ற பண்ணுகிற தேவன் அல்ல. ஆமே, நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற ஒரு தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமே. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிற நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளை நம்முடைய ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தெய்வத்தின் நாமத்தில் தேவன் தம்முடைய அருமையான தம்முடைய மக்களுக்கு கொடுத்து இந்த பிள்ளைய கர்த்தர் 3 விதங்களில் விருத்தி அடைய பண்ண போகிறார். ஒன்று, இயேசுவானவர் எப்படிப்பட்ட விதத்தில்? ஞானத்தில், மென்டலி growth. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஞானத்தில் சிறந்த ஞானத்தை கொடுத்து ஸ்தோத்திரம். முதல் பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்றோம்னு சொல்லி ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த பிள்ளையுடைய பெற்றோருக்கு அல்ல வந்திருக்கிற நம்ம எல்லாரும் விளங்கி கொள்ளும்படி கர்த்தர் நினைப்பூட்டுகிற வார்த்தை, சிறந்த ஞானத்தை கொடுத்து. சாதாரணமான ஞானம் அல்ல, அதில் ஊழியக்காரனுடைய சந்ததியாக இருக்கிறதுனால இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சிறந்த ஞானத்தை, பரலோக ஞானத்தை, அனந்தமான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து விருத்தி அடைய பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஞானத்திலும் அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது வளர்ச்சியிலும். சரீர வளர்ச்சி, பிசிக்கலி growth, நல்ல சரீர வளர்ச்சியை சில பட்சவங்க பிள்ளைய நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு தக்க சரீர வளர்ச்சி என்ன செய்யலை இல்லை. சில பட்சவங்க வருத்தப்படும், என் பிள்ளை இன்னும் தப்பல சைஸ்லேயே என்ன செய்யுது. எத்தனை பெற்றோர் கஷ்டப்படுறாங்க பாருங்க. தோத்துறேன். சிலர் ரிங்ஸ் அடிச்சுலாம் பார்க்காங்க, சரீரம் என்ன செய்ய மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்கு. தோத்துறேன், அப்படியே தான் இருக்கு. ஆனால் இந்த பிள்ளைக்கு தேவன் வந்திருக்கிற இந்த பிள்ளைக்கு எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி பிள்ளைக்கு தோத்திரம் பண்ண போகிறோம். தேவன் அருமையான தமிழக ஆசனம் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஞானத்தில் மாத்திரம் கிடையாது, சரீரத்தில் நல்ல வளர்ச்சியை, உடல் ரீதியான நல்ல வளர்ச்சியை கர்த்தர் இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுப்பாராங்க. லாஸ்ட் ஒன், கிருபையிலும். ஹல்லேலூயா.
இந்த பிள்ளை கிருபை, ஆண்டவர் நமக்கு எதை தாராரோ இல்லையோ கிருபை அதிகமாய் தருவார். அல்லேலூயா. தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபை, ஹல்லேலூயா. பக்தன்மாருக்கு தேவன் கொடுத்த அந்த கிருபை, பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை, சபைகளுக்கு தேவன் கொடுத்த அந்த கிருபை, ஹல்லேலூயா. காலமே அவருடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மகிமையான கிருபையை இந்த முதல் பிறந்த நாளில கொண்டாடுகிற இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அற்பமாய் அல்ல, சொற்பமாய் அல்ல, நிறைவாய் தந்தருவராக. நல்ல கையை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ கிருபை தோத்திரம் இந்த பிள்ளைக்கு உண்டாகட்டும். ஞானத்திலும் சரீரத்திலும் நல்ல தெய்வ கிருபையில, ஸ்பிரிச்சுவல் growth, நல்ல ஆவிக்குரிய கிருபைகளை இந்த பிள்ளைக்கு அதிகமாக தேவன் கொடுப்பார். இந்த பிள்ளைக்கு மாத்திரமில்லை, இந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு பெற்றோருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். இந்த பிள்ளைய மனதார வாழ்த்த வந்திருக்கிற நமக்கும் தேவன் தருவார். ஊழியம் செய்கிற எங்களுக்கும் ஆண்டவர் தாராளம் தந்து தோத்திரம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும். கர்த்தருடைய சந்ததியாய் இந்த பிள்ளை உலகம் வருங்காலத்தில் அநேக ஜனங்களை தேவராஜ்யத்திற்காக இந்த பிள்ளை சுதந்திரமாக்கக்கூடிய கிருபைகளையும் தேவன் இந்த பிள்ளைக்கு தேவன் தருவாராக. வார்த்தைகள் இந்த வாய்ப்பை எனக்கு கிருபையாய் தந்த, இரக்கமாய் தந்த நம்முடைய மாவட்ட போதவர்களுக்கு ஒரு விசை என்னுடைய அன்பை தெரிவித்து வாழ்த்தி அமர்கிறேன். ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு வார்த்தைகளை பேசி மீதியான நேரத்தை கடந்து போவோம். மத்திய சுவிசேஷம் எல்லா வார்த்தைகளையும் நம்ம கேட்டோம். அது முக்கியமான அந்த 3 வளர்ச்சிகள் நமக்கு தேவை. மத்திய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம 13, 14, 15 வசனம் வாசிக்கும்போது, அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட என்று சொல்லி அவர்கள் மேலே கைகளை வைத்து அவரிடம் புறப்பட்டு போனார். அல்லேலூயா. இயேசு இந்த சிறு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தான் இயேசுவினிடத்தில் தொட்டு ஜெபம் பண்ணும்படி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீசர்கள் அதற்கு என்ன செய்கிறாங்க? தடையாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஆசை என்னென்னா, சிறு பிள்ளைகள் மேலே தன் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை. இன்றைக்கி அதுதான் நம்ம வந்திருக்கோம். நமக்கு ஒரு ஆசை என்னென்னா, இந்த சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவதற்காக தான் நாமும் தலைமையில் இருக்கிற ஓவர்சைட் கூடி வந்த நோக்கமே இந்த சிறு பிள்ளைகள் மேலே கரங்களை வைத்து நாம் ஜெபம் பண்ண தான் வந்திருக்கிறோம். பொதுவாக சின்ன பசங்கன்னா தாய்மார்களுக்கு ஆசை, பெரிய பாஸ்ட் வந்தால் அவன் கை வச்சு ஜெபம் பண்ணும், பாஸ்கிட்ட போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி விடுகிற பழக்கம். ஆனால் இந்த சீசர்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு தடை பண்ணாங்களே. இந்த சீசரோட வேலையை பல இடத்துல பார்த்திங்கன்னா யோவான் ஸ்நானகனை கூட இயேசுவுக்கு தடையாக தான் இருந்திருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது முதல் யோவான் ஸ்நானம் அவன் தன்னை தாழ்த்தினான். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், இப்போ நீ என்ன செய்யாத, தடை பண்ணாத அப்படின்னார். சில விஷயங்கள் வரும்போது சீசர்கள் தடை பண்ணுவதை நம்ம பார்க்கணும். எரியா குருடன் கூட இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது அப்பவும் அந்த சீசர்கள் என்ன செய்கிறாங்க? தடை பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை மிஞ்சி இந்த பார்வை பெற்றுக்கொண்டதையும் நம்ம பார்க்க முடியும். இதே இன்னும் நீங்கள் பேதுரு பார்த்தீங்கன்னா, உமக்கு இந்த மரணம் இந்த தெய்வீக இந்த மரணம் நடக்கக்கூடாதுங்கிறத தடை பண்ணுறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், அவன் அப்பால போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவைகளை அடுத்த சிந்திக்காமல் மனுஷனுக்கு அடுத்த காரியம் சிந்திக்கிற, அங்கேயும் அவன் தடைத்தான் பண்ணிட்டுருக்கான். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இதே சீசர்கள் கானானேஸ்வரியுடைய மகளுக்காக பின்தொடரும்போது தடை பண்ணல, பின்னாடியே வந்துட்டு இருக்கிறா, நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது சொல்லி அனுப்புங்கன்றாங்க. அதே போல் இங்கே இதே சீசர்கள் இந்த பிள்ளைகள் மேலே தங்களுக்கு கரங்களை இயேசு வைத்து ஜெபிப்பதற்கு தடை பண்ணுறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ தடை பண்ணாத, இப்போ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தடை செய்யாது. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அந்த சிறு பிள்ளைகள் எப்படி வளர்க்கணுன்ற 3 வித காரியங்களை ஞானத்திலும் சரீரத்திலும் இன்னும் கிருபையில் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் வளரணும்.
கிட்டத்தட்ட இவங்களுக்கு 7 வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்துச்சு. ஒருவேளை அநேக தடையா நினைக்கலாம். ஆனால் 7 வருடம்தான் தடையா இருந்த தவிர அந்த கர்ப்பத்திலிருந்து கர்ப்பம் தரிப்பதற்கும் அதை பெற்றெடுப்பதற்கும் 7 ஆண்டுக்கு மேலே அதனால் தடை செய்ய முடியல. ஒரு அலையை சொல்களே லூயா. ஏற்ற காலங்களிலே தேவன் அவளுக்கு ஒரு அழகான ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார் என்றால் அது தடை பண்ணலன்னு அர்த்தம். அப்போ தேவன் அந்த பிள்ளையை நேசிப்பு. 7 என்பது அவர் சொன்னதை போல ஒரு பூரணம். பைபிளில் 7 பார்த்தீங்கன்னா பூரணம். ஆக தேவன் ஆச்சரியமாக அந்த பிள்ளையை தந்து மாத்திரமல்ல, இந்த ஓராண்டு காலங்கள் அற்புதமாய் காத்து கொண்டார். அல்லேலூயா. ஆக இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இருக்கிற சீசர்கள் தடை பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள் நாங்கள் சண்டே ஸ்கூல் கூப்பிட்டு அதுக்கு வாங்கன்னு நாங்கள் கூப்பிட்டு இருந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு அவங்க இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? தடையாக இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கூட்டத்தை கொண்டு வரணும் தவிர விசேஷம் கூட எங்கே பிள்ளை காணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறா படிச்சுட்டு இருக்கிறா அப்படி தான் தடை பண்ணுறாங்க தவிர. ஆனால் அந்த நாள் இருக்கிற அந்த பெற்றோர்கள் அந்த இயேசுவிடத்தில் கொண்டு வந்ததை போல இந்த நாளில் பிள்ளைகளை நாம் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து தேவனால் சொல்லப்படுகிற மாவட்ட சொன்னதை போல அந்த 3 விதமான வளர்ச்சியில் அடைவதற்கு பிள்ளைகளை தேவ சமூகத்திலே கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. சத்தமாக தான் சொல்லுங்களே லூயா. இயேசு அவளை தொட்டு ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்ட உடையதும் அதிலிருந்து ஒரு பெரிய உபதேசத்தையே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆக நம்ம இப்போ பாஸ்ட் பிள்ளைங்களை நம்ம என்ன செய்யணும்னா அதிகமாக நல்லா வளர்க்கணும். ஆக சபையாரை காட்டிலும் ஊழியக்கார குடும்பம் இந்த பிள்ளைய கர்த்தருக்காக சரியான விதத்தில் அவளை வளர்க்க வேண்டும். பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியில் நடத்த. அப்பொழுது எதை நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ வேதத்தை கற்றுக் கொடுக்கணும், வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கணும், ஒழுங்கை கற்றுக்கணும். ஆனால் இவங்க முத்தராஜ பத்தி தெரியும், சர்வ தெரியும், அவங்க நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. ஆக இந்த பிள்ளையை தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தும் போது அன்றைக்கு மாத்திரமே இன்றைக்கும் தெரியாத தேவன் இந்த பிள்ளையை தொட்டு ஆஸ்வதிப்பார், பரிசுத்தவான்களை தொட்டு ஆஸ்வதிப்பார். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு நம்மை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது முத்துராஜ் அவர்கள் கொஞ்ச நேரம் ஒரு 2 சில நேரங்கள் சாட்சி சொல்லுவாங்க. அதற்கு பின்பாக நாம் நல்ல செய்தியை கேட்க நம்ம ஆவலாக இருக்கிறோம். நல்ல செய்தி நம்ம கேட்க போகிறோம். இப்போ முத்துராஜ் சில நிமிடங்கள் அவர் தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்வார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், ஓவர்சியர், வந்திருக்கிற பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த ஒரு பெரிய அற்புதமான காரியம். உண்மையிலேயே ஆரம்பம் முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் தேவன் எங்களை அற்புதமாய் அவர் நடத்தி வருகிறார். ஸ்தோத்திரம். நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிற தேவன், அவரை நம்பின எங்களையும் தேவன் நடத்தி வருகிறார். இதுக்கு எதுக்காக இந்த சாட்சி அப்படின்னா, ஸோ நம்ம வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, வந்திருக்க உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதற்காக தான். ஸ்தோத்திரம். திருமணமாகி 8 வருடங்கள், ஆமாம், இது 8 வருடம் ரன் ஆகிட்டுருக்குது ஆண்டவருடைய கிருபையில். 2015 ஆண்டவர் ஒரு நல்ல திருமணத்தை தந்தா. ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு குழந்தை வந்தது. ஒரு 2 மாதத்தில் அபார்ட் ஆனது. அப்புறம் பிற்பாடு இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை 1 வருடம் கழித்து. அப்படி இங்கே வந்த சூழ்நிலை ஒவ்வொருவரும் எங்களை பார்த்து எல்லாரும் அநேகர் கேட்பாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணி பிள்ளை வருது, உங்களுக்கு பிள்ளை இல்லையா அப்படின்னு. ஒரு அம்மாலாம் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இவர் என் பொண்ணுக்கு ஜெபம் பண்ணி 10 வருஷமாக இல்லாத ஒரு என் பொண்ணுக்கு பழைய ஆண்டவர் கொடுத்துட்டா, இவருக்கு இல்லையே அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு குறைவு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தரவே இல்லை. ஏன்னா அவங்க சொல்லும் போதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு நிறைவு என்னன்னா, தேவன் நிச்சயம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே காலம் கடந்தாலும் அவர் தந்த வாக்கு தத்துவம் ஒரு நாள் மாறாது என்பதை தேவன் நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையில் செய்து முடித்தார். எத்தனையோ பேச்சுகள், மறைமுகமான எத்தனையோ வார்த்தைகள் மத்தியிலும் எந்த இடத்திலும்
இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தேவன் எங்களை வைக்கல. அவர் சொன்னது போலவே 7 வருஷம் நீ காத்திருந்தாரு. காத்திருந்தோம். தேவன் ஒரு நல்ல பிள்ளைய கத்தர் காண செய்தார். உண்மையிலேயே இது எங்க பலமும் பராக்கிரமும் அல்ல. அநேகர் கேட்பாங்க, என்ன மருந்து எது எடுத்தீங்களா, ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? ஒன்றுமே இல்லை. ஜெபம் பண்ணுவோம். விசுவாசிகளுக்கு தெரியும், இங்கே மாதத்தில் 7 நாள் ஜெபம், 14 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம். யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது. ஒரே ஒருத்தட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எங்களுக்கு செய்யணும். அதை தேவன் கேட்டாரு. 7வது வருஷத்துல நினைச்சிடாத அளவுக்கு தேவன் ஒரு நல்ல பிள்ளைய கத்தர் கொடுத்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய பேர் சொல்லுவாங்க, கன்சீவான நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு. எனக்கு இந்த ரோடெல்லாம் நடக்கிறது பிடிக்காது. ஆனாலும் தேவன் நார்மல் டெலிவரியை அவர் தந்தார் அற்புதமாக. அதே போல் பிள்ளை பிறந்து வரும்போது எனக்கு 11:45 தான் 1:45 தான் வந்துச்சு. அது வரைக்கும் அங்கே காத்திருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையா வரும்போதெல்லாம் பார்ப்போம். ஒரு குழந்தை திடீர்னு காது மடங்கி இருக்கும். இவளுக்கு முன்னாடி வரும்போது ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா கால் 2 விரல் தான், 2 கால்லையும் 4 விரல் தான் மொத்தம். இப்போ ஆண்டவரே என்னப்பா இப்படியும் இருக்குதா, இது வரைக்கும் நல்லா தான் நடத்துனீங்களே, மனுஷன் முன்னாடி வெக்கப்பட்டு போக விட்டுறாதீங்கன்னு. பிறந்து கையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் பார்த்தது எதை தான் பார்த்துருப்பேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கையும் காலையும் தான் பார்த்தேன். அங்கேயும் ஆண்டவர் என்னை வெக்கப்படுத்தவே இல்லை. எனவே பூரணமாக தந்தா. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பையனை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பையன்தான் கிடைப்பா. ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த கடைசியில் ஒரு டெஸ்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த டெலிவரிக்கு முந்தின நாள். அப்போ பார்த்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அட்மிட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும்போது நிறையா பெண் பிள்ளைகளாக அங்கே குழந்தைகளை கவுன் போட்டு போனோன்னே நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஆண்டவரே நான் அப்போ இவங்ககிட்ட பேசுகிறேன் சிஸ்டர்கிட்ட, பெண் பிள்ளை இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் போல். அது வரைக்கும் பையனுக்காக தான் ரொம்ப எதுனாலும் சந்தோஷம். அதில் பையன் அப்படின்னா இன்னும் ஊழியத்தில் ரொம்ப பூஸ்ட் பண்ணலாம் அவனை அப்படின்றதுல ஒரு ரொம்ப சந்தோஷம். அப்போ இப்படி இருக்கும்போது கண்களுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன பெண் பிள்ளைங்க நல்லா கவுன் போட்டு ஃப்ராக் போட்டு போனோன்னு நினச்சா அதுவும் அழகாக தானே இருக்குது அப்படின்னு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. 2:30 மணிக்கு அங்கே உட்காந்துருக்கும்போது அப்போ ஆண்டவர் உள்ளே பேசுகிறாரு. சரி, ஒரு ஏக்கமாக இருக்குது, பொண்ணு வேணும். அடுத்த நாள் டெலிவரி ஆகி அப்புறம் போய் உட்காடுறேன். அப்போ ஆண்டவர் உள்ளே பேசுகிறேன், நீ தான்டா கேட்ட. இப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே பையனில் நினச்சோம், இல்லை நீ தானே நேற்று உட்காந்து என்ன நினச்ச, புள்ள இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இப்போ தேவன் அதுலேயும் தேவன் அற்புதமாக எங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. ஒரு 4 மந்த் 6 மந்த் இருக்கும். அப்போ அவங்க 7 மந்த் ப்ரேயர் முடிச்சுட்டு போகும்போது அங்கே ஒரு டாக்டர்கிட்ட சும்மா போகும்போது அப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, அவன் அப்படின்னாங்க. பொதுவாக டாக்டர் சொல்ல மாட்டாங்க உள்ளே இருக்கிறத. நாங்கள் எப்படி இருக்கு எல்லா கருவுன்னொடனே அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, அவன் நல்லா இருக்கான் அப்படின்னாங்க. அப்போ நாங்களும் கன்ஃபார்ம் பண்ண பையன்தான் போல அவன்றாங்களே. அப்புறம் பார்த்தா அவளாய் தேவன் மாற்றினா. ஆண்டவர் கிருபையில் இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்துகிறாரு. எதுக்காக சொல்கிறேன்னா, தாமதித்தாலும் நமக்கு தரமானதை தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நான் ஒருவேளை பையனை மாத்திரம் நாங்கள் எதிர்பார்த்தோம், அப்படி கிடச்சிருந்தா சரி ஆண்டவர் செஞ்சுட்டாரு சோத்துருன்னு நினச்சிருப்போம். நினச்சதை விட அதிகமாய் செய்கிறவன்ற அந்த வார்த்தையை என் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை விட இன்னும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் செய்வார். கர்த்தருக்கே மகிமை உண்டாதா. இந்த நாளில் கூட எப்படி 1 வருஷம் போச்சுன்னு தெரியல. போன வாரம் சர்ச்சில் சொன்னேன், நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 1 வருஷம் போயிடுச்சு. ஆண்டவர் அப்படி நடத்தி வருகிறார். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் என்ன பாஸ்ட் சொன்ன மாதிரி தடை ஒரு குறிப்பிட்ட காலம், பிற்பாடு தேவன் தாராளமாய் நமக்கு தர ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையான நல்ல சாட்சி கேட்டோம். நினைத்தார். நினைத்ததை கொடுத்தார். நம்மை நினைத்தால் நாம் நினைத்ததையும் தருவார். அல்லது சொல்லுங்களே அல்லேலூயா. ஆமாம். இந்த நாளிலும் எங்களை அழைத்து கனப்படுத்துகிற அருமையான முத்துராஜ் அவருடைய குடும்பத்திற்காகவும் சபையாருக்காகவும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நன்றி வாழ்த்து எடுத்துக் கொள்கிறேன். அங்கே அமர்ந்திருக்கிற எல்லா பரிசுத்தம், ஒரு பேரை சொல்ல முடியாது, எல்லா பரிசுத்தவான்களுக்கும்
ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை நன்றி வாழ்த்துல தெரிந்து கொள்கிறேன். மத்தியில் வாழ்த்து செய்து கொடுத்த குளித்துறை மாவட்ட போதகர் ஸ்டீவன் மாணிக்கர் அவர்கள் மாணிக்கமாக தான் இருக்கிறார் இல்லையா? அது என்ன மாணிக்கம்? அவருக்கு பேர் டேவிட் மாணிக்கம். ஆமாம், அவர் மத்தியில் வந்து சிறப்பு செய்தியை கொடுத்தது அவருக்கும் அப்படி சார்பில் நன்றி வாழ்த்து எடுத்துக்கொள்கிறேன். கோத்தகிரி பதில் வருகிற வந்திருக்கிற இயேசு அவர்களுக்காகவும் நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காரியம், நம்முடைய மாநில ஓர்சன் வந்திருக்கிறாரு. இயேசுக்கு எப்படி சின்ன பிள்ளை மேலே ஆசையும் இந்த ஓவர்சருக்கு அப்படி தான் இருக்கு. நான் போகிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எங்கே போனாலும் பிள்ளைங்க கொண்டு வாங்க, சிலர் தூக்கிடுவார். அப்படி நிறைய இடத்துல வாட்ச்மேன் பண்ணியிருக்கிறேன். ஆக இயேசுவை போல குழந்தையை பிடிக்கிற பிரியமாக இருக்கிற ஓவர்சரி நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. இதனால் அவர் வருவதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நமக்கு தான் தெரியும். இடைவிடாத கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகிறார், பிரயாசத்தோடு வருகிறார். எனக்கு தேவ சபை பார்த்தீங்கன்னா எங்கும் ஜெபம். ஒரு அலையத்துங்களே லூயா. எங்கே பார்த்தாலும் தேவ சபையில் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை அவர் வருகிற காலங்க அப்படி இருந்தது இல்லை. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் 12 மணி ஜெபம், பெண்கள் ஜெபம், அவர் வாரம் முழுவதும் ஜெபம். இப்படி ஜெபங்கள் அதிலெல்லாம் அவர் கடைசி வரை அவர் இருந்துடுறார். அவர் நல்ல அந்த தரிசனமுள்ள ஒரு ஓவர்சரி நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தாமல் இங்கே வர வேண்டும் என்கிற எண்ணங்களோடு கூட தொடர்ந்து இங்கே வந்திருப்பது நமக்கு சந்தோஷம். நம்ம சார்பாக, நம்முடைய குமரி மாவட்டம் சார்பாக, எங்களுடைய எல்லா மாவட்டம் சார்பாக அவருக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். மீதி எல்லா காரியம் அவர் தான் செஞ்சு முடிப்பார், செய்து கொடுப்பார். பிள்ளையை வரவழைத்து ஜெபம் பண்ணி கேட்க வெற்ற காரியம் கடைசி ஆசீர்வாத வரையும் அவர் நடத்துகிறார். அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இப்படி அவர் கையில் நான் ஒப்படுக்கிறேன். எல்லா கைகளை தட்டி கத்தட்டி நாம் மைப்படுத்துவோம். சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்வோம். ஆமென். உங்கள் நடுவிலே நான் இருக்கிறதை குறித்து மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். எப்படி ஜெசிகாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இங்கே கொண்டாடப்படுகிறதோ, என்னுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேயும் ஒருவேளை பூவன்கோட்டில் தான் கொண்டாடப்பட்டது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். காரணம், என்னுடைய தகப்பனார் பூவன்கோடு சபையில் இங்கே இல்லை, இந்த இடத்துல இல்லை, இங்கே மேலே பொத்தையில் என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் ஏ செல்வராஜ் அவர்கள் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் நான் பிறந்தேன். 1900 வயசை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இருந்தாலும் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, கால்குலேட்டர் வச்சுருந்தா. 1974 என்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடினோம். ஆகையினால இங்கே 74 நான் இங்கே காணப்பட்டேன், பூவன்கோட்டிலே காணப்பட்டேன். இன்றைக்கு ஜெசிகாவுடைய பர்த்டே கொண்டாடும்படியாக கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறபடினால என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்களோடு இருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அருமையான பாஸ்டர் முத்துராஜ் அவர்கள் பைபிள் காலேஜில் வார்டனாக இருந்துட்டு அதற்கு பிறகு பாலடா சபையில் தேவனுடைய ஊழியனாக அப்பாயிண்ட் பண்ணின நாட்கள் முதற்கொண்டு அந்த சபையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த தேவனுடைய பிள்ளை. மாத்திரமல்ல, அந்த சபையில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே நான் குடும்பமாக கடந்து சென்று கன்வென்ஷன் கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் நான் சிறப்பு செய்தியாளராக இருந்து பேசினேன். அது மிகப்பெரிய ஒரு வல்லமையான சமயமாக காணப்பட்டது. அதற்கு பிறகு இங்கே பூவன்கோட்டில் நான் சிறு பிள்ளையாய் வளர்ந்த 2 வயசு வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன். வளர்ந்த இந்த தேசத்தில் போடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இங்கே அவருடைய குழந்தைக்கு முதல் பிறந்த நாளை கொண்டாடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்தபடினால் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு சந்தோஷமாய் கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் சில வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போம். அதற்கு பிறகு நாம் சில காரியங்களை பார்க்கலாம். அருமையாய் முத்துராஜுக்கும் அருமையான சகோதரி ஜபாவுக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த அழகான ஜெசிகா, ஃபுல் நேம் என்னது?
ராகேல் யாயேல். ஓகே, யாயேலுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவள் அப்படியே பார்க்கறது பாருங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, தன்னுடைய பேர் இங்கே சொல்லப்படுகிறது என்று அவளுக்கு தெரிகிறது. கர்த்தர் தாமே குழந்தையை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி பர்த்டே டு ஜெசிகா. God bless you. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் and amen. என்ன பிரசங்கம் பண்ண சொல்லிட்டு ரவிராஜ் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஏன்னா நான் எடுத்த பகுதியவே அவர் எடுத்துட்டாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம். அவர் மத்தேயிலிருந்து எடுத்தார், நான் லூக்காலிருந்து எடுக்கிறேன். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான பகுதி விசேஷமாக 3 சினாப்டிக் காஸ்பல்லையும் காணப்படுகிறது. சினாப்டிக் காஸ்பல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, பைபிள் காலேஜில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருங்கிணைந்த சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? ஒருங்கிணைந்த சுவிசேஷம். ஒருங்கிணைந்த சுவிசேஷம்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3ம் ஒருங்கிணைந்த சுவிசேஷம். இந்த 3, அதாவது மத்தேயு 19ஆம் அதிகாரம் பாஸ்டர் எடுத்த அந்த பகுதி, பிறகு மார்க்கு 10ஆம் அதிகாரம் என்ன நினைக்கிறேன், மார்க்கு 10, ஆமாம், மார்க்கு 10ல் அதே போல 14ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். ஓகே, அதை வாசிக்க வேண்டாம். இந்த சேம் வார்த்தைகள் தான். 3 பேரும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை தொடுகிறதற்கு வாஞ்சையாய் இருந்தார் என்கிற அந்த நல்ல காரியத்தை அவர்கள் கவனித்தார்கள். அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் அவர்கள் தரிசித்ததையும் தங்களுக்கு சொல்லப்பட்டவைகளும் எழுதியிருந்தார்கள். அதனால இதை அவங்க மிஸ் பண்ணலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை அவங்களும் மிஸ் பண்ணலை. நல்ல வேளை இந்த வார்த்தைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களே, இன்றைக்கு 1 வயசு குழந்தைய நம்ம இவ்வளோ தூரத்திற்கு கொண்டாடுகிறோம். ஆனால் பிள்ளை என்ன செய்கிறது? வளருகிறது. என்ன செய்கிறது? பிள்ளை வளருகிறது. பிள்ளை வளருகிற காலங்களிலே அதை எப்படி போதித்து நடத்த வேண்டும் என்கிறதை நாம் உணர்ந்து அறிந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளை எல்லாருக்கும் முன்னாடி சப்பியாக இருக்கணும், நல்ல குண்டாக இருக்கணும், நல்ல அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பார்வையை விட ரொம்ப மேலானது ஆவிக்குரிய பிரகாரமாய் பிள்ளை வளர்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நிறைய சின்ன குழந்தைங்க வந்திருக்கிறத குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றைய தினத்தில் எனக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளைகளாக இருக்கும்போது சபைக்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வாலிபர்கள் ஆனவுடனே வருகிறது இல்லை. குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அல்லது பெற்றோர் பேச்சை கேட்காமல் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட என்ன செய்கிறாங்க, தங்களுடைய இஷ்டம் போல. அப்படி பெற்றோர் மாத்திரம் வருகிற குடும்பங்கள் உண்டு. அல்லது தகப்பனும் மகனும் வராமல் தாய் மாத்திரம் வருகிற குடும்பங்கள் உண்டு என்று சொல்லி நான் கேட்டு அதிர்ந்து போனேன். நான் எடுத்துக்கொண்டிருந்த வசனங்கள் இதற்கு சரியாக இருக்கிறதே என்று சொல்லி நான் யோசித்தேன். அப்படி என்றால் நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஆமென். பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள். அந்த சிறு பிள்ளைகளை போலவே எப்போ வரைக்கும் இருக்கணும்? வளர்ந்த பிறகு இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்டவர்களுடையது பரலோக ராஜ்யம். எப்படிப்பட்டவர்களுடையது? சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, என்னதான் பெரியவங்களா இருந்தாலும் 60 வயசு 70 வயசா இருந்தாலும், சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, 60 வயசு 70 வயசா இருந்தாலும் நம்ம சிறு பிள்ளைகளை போல என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த சிறு பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு இராணுவ வீரர், அமெரிக்க இராணுவ வீரர், அவர் கடலிலே அவர் யுத்த பணிக்காக தன்னை அர்ப்பணித்து அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த இராணுவ வீரர் தன்னுடைய தகப்பனும் தம்பியும்
2 பேரும் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவன் வேகமாக கடந்து வந்தான். கடந்து வந்தால் அங்கே உள்ள அதிகாரி சொன்னார், நீ வீட்டிற்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று சொன்ன உடனே வேகமாக கடந்து வந்து நேராக அமெரிக்க ஜனாதிபதியிடத்துல லீவு கேட்கறதுக்காக வந்திருந்தார். ஜனாதிபதியினுடைய மாளிகையில உள்ள நுழையிறது சாதாரண காரியமா இல்லை. அவர் எத்தனையோ ஃபார்ம்களை ஃபில்அப் பண்ணி ஜனாதிபதியை பார்த்து எனக்கு லீவு வேணும், எங்க அம்மாவை போய் பார்க்கணும், எங்க அம்மாவை போய் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் கடந்து போகிறான். அங்க எத்தனையோ ப்ரொசீஜர் முடிஞ்ச பிறகும் அவனுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. மிகுந்த வருத்தத்தோட வெளியே வெள்ளை மாளிகைக்கு வெளியே இருக்கிற ஒரு பெஞ்சில் அவன் அழுது கொண்டிருந்தான். என்னுடைய தாயாரை பார்க்க முடியாதோ, நான் மறுபடியும் என்னுடைய பணியில ஜாயின் பண்ண வேண்டுமோ என்று சொல்லி அவன் மிகுந்த வருத்தத்தோடு கூட உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். அழுது கொண்டிருந்த சமயத்துல ஒரு சிறு பையன் அங்கே கடந்து வந்தான். நல்ல அழகா இருந்தான். அந்த சிறு பையன் கடந்து வந்து, அங்கிள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே, தம்பி நான் பிரசிடென்ட்டை பார்க்க வந்தேன். யார? நம்ம அமெரிக்க ஜனாதிபதியை பார்க்க வந்தேன். எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. நான் அவரை பார்த்து என்னுடைய விஷயம் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அவர் கண்டிப்பா எனக்கு விடுமுறை தருவார் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார். உடனே, அங்கிள் என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன். அந்த பையன் சொல்றான், என்ன சொல்றான்? நான் உங்களை கூட்டு போறேன் வாங்க அப்படின்னு. அவர் யோசித்தாரு, நான் எவ்வளவோ ப்ரொசீஜர் பண்ணி பார்த்தேன், எனக்கு என்ன செய்யலையே, அனுமதி கிடைக்கல, இந்த குட்டி பையன் எப்படி என்ன கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல அவன் சொல்றானேன்னு சொல்லிட்டு கூட கடந்து போனா, அங்க எல்லாரும் இப்படி நீட்டி கொண்டிருந்த துப்பாக்கியை இப்படி என்ன செய்தார்கள், எடுத்து விட்டார்கள். அங்கே எல்லா வாசல்களும் திறவுண்டன. நேரா அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிற டெஸ்க்குக்கே எங்க என்ன செஞ்சுட்டான், அந்த பையன் கூட்டி கொண்டு போய் விட்டான். போன உடனே அந்த அமெரிக்க ஜனாதிபதி, ஹே டாட், how are you, what is happening அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டாட் என்ன நடக்கிறது, எப்படி இருக்கிறாய், என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டார். உன்னை டாட்ன்னு சொல்லி பேர் சொன்ன உடனே இந்த இந்த இராணுவ வீரர் புரிந்து கொண்டார், இது யாருடைய பையன்? அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பையன். அவன் சரியாக நேரடியாக எங்க கொண்டு விட்டாச்சு? அப்பா கிட்ட கொண்டு விட்டாச்சு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளைகள் அது போல வளரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த இந்த பகுதியில நீங்கள் வாசித்து, நான் அதை ரொம்ப ஆழமா வாசித்து பார்த்தேன். பிள்ளைகளை தொடுகிறதற்கு கர்த்தர் வாஞ்சையா இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்க உங்க பிள்ளைகளை கர்த்தரிடத்துல தினந்தோறும் கொண்டு வாருங்க. தினந்தோறும் கொண்டு வந்து, ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு புறப்படும் போது அல்லது காலேஜுக்கு புறப்படும் போது, வேலைகளுக்கு புறப்படும் போது உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறது உண்டா? அவங்க தலை மேல கை வச்சு ஜெபிக்கிறது உண்டா? ஆண்டவரே, நீங்க கை வச்சு என்ன செய்யுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க ஆழமா வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 கைகளையும் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தாராம். ஒரு கை இல்ல, எத்தனை கை? 2 கைகளும். நீங்க வாசித்து உங்க பைபிளை நீங்க சர்ச் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. ஆமென். 2 கைகளையும் வைத்து கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். உங்க பிள்ளை மேல மனசார கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு டிஃபன் வச்சு கொடுக்கறதை விட மேலான காரியம் என்னது? ஜெபம். அந்த ஜெப குறைவு இருக்க இருக்க வைட்டமின் தீந்து போயிடும், மினரல்ஸ் தீந்து போயிடும், பிள்ளை கொடூரமா தான் வளருவான். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் மாணிக்கம் அவர்கள் சொன்னது போல, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைந்தார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க ஒரு வீழ்ச்சியுமே கிடையாது. அவர் முழுக்க முழுக்க மனிதன். இந்த உலகத்துல வாழ்ந்தப்போ இயேசு கிறிஸ்து யாரு? முழுக்க முழுக்க மனிதன். அவர் 100% தெய்வமா இருந்தாலும் 100% என்னவா இருந்தாரு? மனுஷனா இருந்தார். அவருக்கு லேசா மற்ற பையங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தா அவரும் குளத்துல போய் விழுந்திருப்பாரு. அவரும் எங்க பையங்களோட கிரிக்கெட் விளையாட போயிருப்பார். ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த மரியாளும் யோசேப்பை குறித்து நிறைய காரியங்கள் உங்களிடத்துல சொல்ல வேண்டும். யோசேப்பு எவ்வளவு தூரத்திற்கு நீதிமானா இருந்தான், அவன் தன்னுடைய குடும்பத்தை எந்த அளவாய் அவன் கட்டி காத்து
போற்றி பாதுகாத்து அந்த குடும்பத்தை வளர்த்தான் என்று சொல்லி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய ஆராய்ச்சி மிகப்பெரிய ஆராய்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த குடும்பம் நன்றாயிருப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பரலோக குழந்தையை, அந்த வார்த்தையை சரியாய் வளர்க்க வேண்டிய பொறுப்பு யார் கையில வந்திருந்தது? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு 7 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தான். எனக்கும் முதல் குழந்தை என்ன ஆயிடுச்சு, மிஸ்கேரேஜ் ஆகி போயிடுச்சு. 4 மாசத்துல என்னுடைய முதல் குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகி போயிடுச்சு. நான் நினைச்சேன் இனிமே நமக்கெல்லாம் குழந்தை இருக்காதோ அப்படின்னு சொல்லி. ஆனா மறு வருஷத்துல மறுபடி கத்தர் எனக்கு இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கிற பையனை கத்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தார். அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கையில குழந்தை கொடுக்கப்பட்டாலும் அந்த குழந்தை நம்ம குழந்தை எல்லாம் யாருடைய குழந்தை? சொல்லுங்க. ஆமா, இதை வச்சுக்கிட்டு பெருமையா பீத்திக்கிட்டு இருக்கப்படாது. ஹலோ ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெருமைக்காக வைத்திருக்கவில்லை. தேவனுக்காக வளர்த்தெடுக்க உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இட்ஸ் a responsibility. அந்த பிள்ளை கெட்டு போகுதுன்னா பொறுப்பு யாரு? சொல்லுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் பொறுப்பு. உங்க குழந்தைக்கு நீங்க தான் பொறுப்பு. ஹல்லேலூயா. ஆமா, காலம் தாழ்த்தி நம்முடைய பிள்ளையை கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா பிள்ளை என்னைக்கோ கெட்டு போயிருந்திருப்பான். அதற்கல்ல கத்த நம்மிடத்துல பிள்ளையை கொடுத்தது. அந்த பிள்ளையை சிறு வயது முதற்கொண்டு, சிறு பிள்ளையா இருக்கும் போதே யார் இடத்துல கொண்டு வந்துடணும்? சொல்லுங்க, இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து விட வேண்டும். பிள்ளையை ஜெபிக்கிற பிள்ளையாய் மாற்ற வேண்டும். எங்க அப்பா மகத்தான ஊழியத்தை அன்றைக்கெல்லாம் இந்த பூவன்கோடு பிரதேசத்துல வாலிபனா கல்யாணத்துக்கு முன்னமே அவங்க இங்க வந்துட்டாங்க. இந்த பூவன்கோடு பிரதேசத்துல கிட்டத்தட்ட 7 வருஷம் ஊழியம் செய்ததாக சொன்னார்கள். கல்யாணத்துக்கு முன்னே ஒரு 4 வருஷமும், கல்யாணத்துக்கு பிறகு 3 வருஷமும் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். 7 வருஷம் இங்கே பூவன்கோடுல ஊழியம் செய்தார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் வைராக்கியமாய் தேவனுக்காக பிரகாசிக்கிற தேவனுடைய பிள்ளையா இருந்தார்கள். இங்கே உள்ள பெரியவங்களுக்கு தெரியுமா இருக்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நான் நாளைக்கு இங்கே உள்ள பெரியவங்க யாராவது ஐடென்டிஃபை பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்த்து நான் உங்களை விசாரிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறேன். ஓகே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவனுடைய தாசன் எங்களை சரியாய் விவரம் தெரிஞ்ச உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து அதிகாலை ஜெபத்தில் பாட்டு பாடணும்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா, பாட்டு பாடணும்னு சொல்லிடுவாங்க. அப்போது என்ன பாட்டு பாடுவாங்கன்னா, காலையில் 5 மணிக்கு அல்லது 6 மணிக்கு, பிள்ளைகள்ங்கிறதுனால கொஞ்சம் தாழ்த்தி, வாலிபர்கள் ஆன பிறகு இன்னும் சீக்கிரமாகவே எழுப்பி விட்டாங்க. அப்போ அவங்க பாடின பாட்டு, அருணோதயம் எழும்பிடுவோம் பாரநேசுவை துதிப்போம், நோதயம் எழுந்திடுவோம் பாரநேசுவை துதிப்போம், ஆறுநோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவும். தெரிஞ்சவங்க பாடுங்க. ஆறுநோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவும். அதுக்கடுத்து இதை வேண்டாம் போதும் விட்டா எல்லாம் இன்னைக்கு நாள் முழுக்க என்ன செய்யலாம், இந்த பாட்டை பாடலாம். அது நிறைய சரணங்கள் உள்ள பாட்டு. அந்த நாட்களில் எழுப்பி விடுற அன்னைக்கு எங்களுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. எங்களுக்கு கீச்சு குரலா இருந்தாலும் காலையில் எழும்பும் போது எப்படி இருக்கும் சொல்லுங்க, கரகரத்து இருக்கும். ஆறுநோதயம் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யும், அந்த பாடல்கள் போகும். ஏண்டா எழுப்பி விடுறாங்கன்னு இருக்கும். இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, இதை பாடி என்னத்தை கண்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஆனா அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு பாட வளர நான் வாலிபத்திலையும் சிறு பிள்ளையை போல தான் இருந்தேன். ஒரு அழிய சொல்லுங்களேன். என்னை பார்த்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பேதையா இருக்குது இந்த பிள்ளை, இந்த பையன் எப்படி இருக்கான், பேதையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. நான் பேதையா இருந்தாலும் என்னுடைய தகப்பனார் என்னை குறித்து கவலையே படலை. காரணம், இவன் சரியாய் வளர்ந்து கொண்டிருக்கிறான். கைவை தலையிலே சொல்லுங்க. ஒரு தடவை ஒரு டீச்சர் 8th படிக்கும்போது டீச்சர் சொன்னாங்க,
இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கெட்ட வார்த்தை பேசுது, உங்க பையன் மாத்திரம் ரொம்ப சாதுவா பேசுறானே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இவன் மேலான இடங்கள்ல இருப்பான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு லட்சுமிங்கிற ஒரு டீச்சர் அன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. கையை தள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி சிறு பிள்ளையை போலவே என்ன செய்யணும், வளர்த்தெடுக்க வேண்டும். அது சிறு பிள்ளையை போல இருக்கிற அந்த அனுபவம் தான் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும், பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்க அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 பகுதியிலுமே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, மத்தேயு 19ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம், இதில் வாசித்தீங்கன்னா அதற்கு பிறகு வருகிற ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. அதுல ஐஸ்வர்யவான் ஒருத்தன் வாலிபன் என்ன செய்யறான், இயேசுவினிடத்துல வருகிறான். இயேசுவினிடத்துல வந்து என்ன சொல்றான், நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டான். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர ஒருவனும் இல்லையே, இருப்பாயாக பாயாக அறிந்திருக்கிறாயே. அதற்கு அவன், அங்கதான் ஹைலைட்டே இருக்குது, அதற்கு அவன் இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய், என்ன பின்பற்றி. கையை வைத்து அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பிள்ளைகள் வளரும் போது நம்ம குலப்பெருமை எல்லாம், பிள்ளைகள் சர்ச்சில் தான் வளருது, வீட்டு பெருமை, நாட்டு பெருமை எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு நான் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறேன். என்ன செய்றேன், நான் என்ன செய்றேன், என்னுடைய சிறு வயது முதல் நான் எல்லாவற்றையும் என்ன செய்றேன், பின்பற்ற. இன்றைக்கு அந்த பெருமை நம்ம தேசத்துல, நம்ம குடும்பத்துல வியாபித்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம வீட்டை குறித்து பெருமையா பேசுறோம், எங்க வீடு என்ன, எங்க கோத்திரம் என்ன, எங்க கோலம் என்ன என்று சொல்லி பேசுகிற குடும்பங்கள் இன்றைக்கு பெருத்து விட்டது. பாஸ்டர், நாங்க அப்படி போய் நின்னாதான், ஜிக்கு 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 ஜிக்குன்னு போய் நின்னாதான் எல்லாரும் எங்களை மதிக்கிறாங்க. எல்லாரும் எதற்கு உன்னை மதிக்கணும், கர்த்தர் உன்னை மதித்து பரலோக ராஜ்யத்தை உனக்காக திறக்கிறார் என்கிறத உறுதிப்படுத்து. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க என்னதான் ஆண்டுடைய சமூகத்துல உயர்வா இல்ல, உலகத்துல நீங்க என்னதான் உயர்வா இருந்தாலும் பரலோக ராஜ்யம் அதை அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணவே பண்ணாது. ஹலோ, am I talking to you? Are you listening to me? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் பெருமை, நீங்க என்னதான் அட்டை டு அட்டை வசனம் படிச்சிருந்து பெருமையிலேயே நீங்க நிற்பீங்கன்னா கர்த்தர் அதை ஒரு குறைவு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பெருமை தேவனுடைய பார்வையில் என்னது, குறைவு. தேவனுடைய பார்வையில் குறைவு. எவ்வளவு கொண்டு வந்த, எவ்வளவு சம்பாதிச்ச, எவ்வளவு வீட், பக்கத்தில் உள்ளவன் 2 மாடி கட்டிட்டானா, நான் எத்தனை மாடி கட்டணும், 3 மாடி கட்டணும் அப்படின்னு சொல்லி உற்சாகமா இருக்கவங்க மாத்திர கையை வைத்துங்க பார்க்கலாம். எனக்கு பரலோகம் போறேனும் இல்லை, எனக்கு 3 மாடி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. கர்த்தர் நம்முடைய கரங்களில கொடுத்திருக்கிற பிள்ளைய பரலோகத்திற்கு என்று ஆயத்தப்படுத்துங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுங்க. ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால், அல்லேலூயா, அவன் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. பிள்ளைக்கு பெரிய வீடுன்னா என்னன்னு தெரியாது, அதுக்கு வேலைக்கு என்ன கிடைச்சா போதும், ஆகாரம் கிடைச்சா போதும். ஆகாரம் கிடைக்கலன்னா அழும், ஆனா கிடைச்ச இடத்துல படுத்து தூங்கும். அது மடியா இருக்கலாம், அல்லது சோஃபாவா இருக்கலாம், அது அல்லது வெறுந்தரையா இருக்கலாம். அதை குறித்து அது கவலையே படாது. எனக்கு அப்படியே என்னது ஸ்ப்ரிங் பெட்டு, மெமரி ஃபோம் உள்ள பெட்டில் தான் நான் என்ன செய்வேன், படுப்பேன். எனக்கு ஏர் கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளை என்ன செய்யவே செய்யாது, கேட்கவே. தூக்கம் வந்தா என்ன செஞ்சிடும், தூங்கிடும். கையை வைத்தா அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆனா நம்ம ஆட்கள் தான் என்ன செய்யறது, அதை குறித்து ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏசி இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு பங்களா இல்லையே. இந்த உலகத்துல நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிள்ளைகளை நல்ல லெவல்ல கொண்டு போகிறது நல்லதுதான். எந்த வேலை செஞ்சாலும், அவர் இன்ஜினியரிங் போனாலும், மெடிக்கல் போனாலும், ஆமென், என்னது ஐடி போனாலும், எங்க போனாலும் பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுறாங்க, ஆனா இயேசுவை அனுப்பி வைக்கல, இயேசுவை கூட கொண்டு செல்லல. நீ ஜாலியா இருமோனே, நீ எப்படி வாழணுமோ வாழ் என்று சொல்லி பெருமைக்காக எதிர்காலத்தை மனதில் வைத்து, ஆனா அந்த எதிர்காலத்தை ஒரு நாள் என்ன செய்யறது இல்ல, மனதில் வைக்கிறது. நம்ம பிள்ளைகள் பெரிய அறிவில சிறந்து விளங்க வேண்டும், பெரிய பதவிகள் இருக்க வேண்டும், அதிகாரிகளா இருக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான், தேவைதான். அதை எல்லாரும் வாஞ்சிக்கிறோம். ஆனா அதை விட மிக 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 முக்கியம், இயேசுவின் இடத்துல பிள்ளைகளை கொண்டு வாருங்க. கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு உலகம் என்னென்ன தடைகளை கொண்டு வந்தாலும் அதை குறித்து நீங்க கவலையே படாதீங்க. எந்த விதத்திலாவது நான் இயேசுவை சைட்லையாவது கொண்டு வந்து இயேசுவின் இடத்துல என் பிள்ளையை என்ன செஞ்சிருவேன், கொண்டு வந்து விட்டு விடுவேன் என்கிற உறுதி ஒவ்வொரு பெற்றோருக்கு இருக்க வேண்டும். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. எல்லாம் உங்க பிள்ளைகளிடத்திலிருந்து தான் தொடங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எதிர்காலம் உங்க பிள்ளைகளிடத்துல தான் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, நான் மறுபடியும் சொல்லுறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட கால அளவு என்ன தெரியுமா? நம்ம முந்தைய பரம்பரை, அதாவது ஆதி தகப்பன்கள் மூத்தவர்கள் எல்லாம் நீங்க நினைக்காதீங்க, நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, கர்த்தர் சொல்லுகிறார், 1000 தலைமுறைகளுக்கு உனக்கு கிருபைகளை வச்சிருக்க. ஹலோ, ஆமென். எத்தனை தலைமுறை? கவுண்ட் ஃப்ரம் யூ. உங்கள்கிட்ட இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள்ல இருந்து 1000வது தலைமுறை கர்த்தரை துதிக்குது, அந்த கிருபையில கொண்டாடுது அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்த முடியுமா? நீங்க உங்க பிள்ளையவே சரியா என்ன செய்யலையே, நடத்தாதப்போ அது 1000வது தலைமுறையில எப்படிங்க இருக்க போகுது? அப்போ உங்க வித்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், உங்களுடைய அடிப்படை ஆதாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹலோ, உங்க விசுவாசத்தை விட யாருக்குள்ள, ஐனிக்கேயாளுக்குள்ள, லோவிசாலுக்குள்ள, பாட்டிக்குள்ள இருந்த, பாட்டிக்குள்ள தாய்க்குள்ள இருந்த விசுவாசத்தை விட பிள்ளைக்குள்ள எப்படி இருக்கணுமா, இன்னும் அதிகமா இருக்க வேண்டும். அப்படின்னா அது எது வரைக்கும் தாங்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, mothers, fathers, brothers, sisters, listen to me so carefully. 1000வது தலைமுறை வரைக்கும் ஸ்ட்ராங். ஆண்டவர் வருகை இன்னும் 1000 தலைமுறைக்கு பிறகுதான் இருக்குதுனாலும் கவலையே படாதீங்க. விசுவாசம் இன்னும் வர்த்திக்கணுமே தவிர, ஒவ்வொரு சீசனும் அதை தான் கேட்டேன், எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யும்? வர்த்திக்க பண்ணும், வர்த்திக்க பண்ணும். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்துட்டு ஏசு வரப்போகுதில்லைங்கிறதுல ஜனங்கள் உறுதியாயிடுறாங்களே தவிர, விசுவாசத்தை காண்பாரோ என்கிற ஒரு சூழ்நிலை தான் உலகத்தில் காணப்படுகிறதே அல்லாமல். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசம் 1000வது தலைமுறை வரைக்கும் தாங்கி பிடிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க விசுவாசம் எங்க வரைக்கும்? 1000வது தலைமுறை வரைக்கும். உங்க பேர் மறந்து போயிருக்கும், ஆனா உங்க விசுவாசம் மறைஞ்சிருக்காது. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அதை தான் நானும் வாஞ்சிக்கிறேன். அதான் நான் என் பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீ பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறத விட உன் விசுவாசம் இன்னும் வர்த்திக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் எப்படியாவது நடத்திடுவார், எப்படியாவது நடத்திடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்பிக்கையற்று இருக்கிற யாரையும் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னமோ பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சாதான் நமக்கு மதிப்பு மரியாதை, எல்லா சொத்தையும் பிடுங்கிட்டு உன்னை வெளியே தான் விடுவான். ஹல்லேலூயா. அருமையானது. அப்படி நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை போல கடைசி வரைக்கும். இந்த வாலிபன் அவன் இயேசுவின் இடத்துல சிறு பிள்ளைகளே கொண்டு வரப்பட்டிருந்திருப்பான்னா அவன் எப்படி திரும்பினானா? அந்த
குறைவு, அந்த குறைவு ஆண்டவர் சொன்ன பிறகும் அவன் துக்க முகத்தோட என்ன செய்யறான்? போகிறான். துக்க முகத்தோட போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பிள்ளைக இந்த உலகத்தின் ஆஸ்திகளையும் சம்பாத்தியங்களையும் தான் நோக்கி கடந்து நகர்ந்து கொண்டிருக்காங்கன்னா, இன்றைக்கே அவர்களை கண்டித்து உணர்த்தி, உனக்கு இது பெரிய காரியம் அல்ல, இயேசுதான் உனக்கு பெரிய. கையை தள்ளியில சொல்லுங்களேன். அருமையான பாஸ்டர் முத்துராஜ் மற்றும் சகோதரி ஜெபா, ஐ கமெண்ட் யூ டுடே. இன்னைக்கு உங்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள உங்க பிள்ளைய தேவ பயபக்தியோடு கூட வளர்த்து எடுக்க வேண்டும். அல்லேலூயா. உலக சந்தோஷத்தை விட தேவ சந்தோஷம் பிள்ளைக்கு முதலாவதாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் மற்ற எல்லாம். நீங்க அதாவது வேத வசனம் தெளிவா நமக்கு சொல்லிடுச்சு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்ல கொஞ்சம் என்ன சொல்லி இருக்குது, இவைகள் எல்லாம் சொல்லிட்டு பிறகு என்னது கூட கொடுக்கப்படும். கையை தள்ளியிலே சொல்லுங்களேன். இந்த பயலுவ நம்ம பயலுவ இருக்காங்களே, யாரு சீஷர்கள், அவனுங்க என்ன சாப்பாடு, இவர்களுக்கு இத்தனை பேருக்கு நாங்கள் எப்படி சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்த பயல்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீ உன்னால சாப்பாடு கொடுக்க முடியல, நான் உனக்கு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி 12 கூட நிறைய. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவனுங்க தின்னு தின்னு அதை யோசித்துருப்பாங்க. அல்லேலூயா. என்ன என்கிட்ட முடியலைங்கிறத கர்த்தர் என் கையில் என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கூட கொடுக்கப்படும். 12 கூட கொடுக்கப்படும், கூடை கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நீங்க அதை எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கும் போது உங்க பிள்ளைகள் நினைத்திராத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆனா நீங்க கொடுக்கணும்னு நினைச்சா கர்த்தர் ஓகே ஓகே நீ கொடு, ஓகே இன்ஜினியரிங் கொடுக்கணுமா கொடு, நல்ல காரும் பங்களாவும் இருக்கிற மாப்பிள்ளையை கொடுக்கணுமா நீ கொடு நீ கொடு என்று சொல்லி கர்த்தர் விலையை கொள்வார். ஆனா கர்த்தர் கொடுத்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், தாங்க முடியாத அளவு வலை கிழியத்தக்கதாக படவு அமிழத்தக்கதாக. யாரு? ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த அளவாய் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான பாஸ்டர் முத்துராஜ் அவர்களும் ஜெபா அவர்களும் பிள்ளையை கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முன்பக்கத்தில் கடந்து வந்து நம்ம எல்லாரும் பிள்ளைக்கு நேராய் கரங்களை நீட்டி, அதே போல் உங்கள் பிள்ளைகள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுக்கோங்க, கூட்டு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைகள் மேலே உங்கள் கைகளை வைங்க. கூட்டுங்க பிள்ளைங்கள்லாம் உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் போங்க. ஆண்டவரே, அருமையான பாஸ்டர் முத்துராஜ் அவர்களுக்காகவும், அருமையான சகோதரி ஜெபாவுக்காகவும், அருமையான மகள் ஜெசிகா யாயலுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த குழந்தையை இந்த உலகத்தில் கொண்டு வந்தீர். இது கர்த்தர் கொடுத்த அருமையான ஈவு. இதை வச்சு நாங்கள் பெருமை அடையாதபடிக்கு என் தேவனுக்கென்று நல்ல பிள்ளையா வளர்த்தெடுக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் இதை எடுத்து வளர்க்கத்தக்கதான கிருபைகளை தாரும். ஆண்டவரே, பிள்ளைக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவின் அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிந்தப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளை ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் ஆண்டவரே தேவதயவிலும் மனுஷ தயவிலும் கிருபையிலும் வளர்ந்து பெருக ஆண்டவரே கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளையை வளர்க்கக்கூடிய பலத்தையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஜெபத்திலேயே பிள்ளையை வளர்க்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எதிர்கால தேவ வசனத்தோடு கூட பிள்ளையை வளர்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. 1000 தலைமுறை மட்டும் என்னுடைய குடும்பம் நீண்டு இருக்கணும்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு பிள்ளையை வளர்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இங்கே தன்னுடைய பிள்ளைகள் மேல கைகளை வைத்து ஜெபிக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்போகிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கேக் கொண்டு வந்து நாம் கொண்டு வரும்போது ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது கேக் இங்கே முன்னே கொண்டு வந்து புறப்பட்டு வைக்கப்படும் அழகாக. அதற்கு பிறகு கேக் கட் பண்ணி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபனும் மெல்கியும் எல்லாரும் யாயலுக்கு நேரா கை நீட்டி அவளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சுக பல ஆரோக்கியம் தீர்க்காயுசு கர்த்தர் கொடுத்து ஞானத்திலும் புத்தியிலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் தேவ தயவிலும்
பிள்ளை வளர்ந்து பெருக கத்தர் கிருபை பாராட்ட வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு அதற்குரிய ஞானத்தையும் கிருபைகளையும் ஆண்டவரே பலத்தையும் கத்தர் கட்டளையிடுவீராக. பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளும் மாறி போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அடுத்த வருஷம் பிள்ளையினுடைய 2வது பர்த்டே கொண்டாடும் போது நாங்கள் சந்தோஷமாய் கொண்டாடத்தக்கதாய் கத்தர் மகளை தம்முடைய பாதுகாப்பிலே வைக்க வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைக்கு எல்லாரும் ஆதரவாய் இருந்து எல்லாரும் ஞானத்தை புகட்டுகிறவர்களாய் ஆண்டவரே எல்லாரும் நல்ல பிள்ளையை நல்ல விதத்தில் எடுத்து நடத்துகிறவர்களாய் காணப்பட கத்தர் கிருபை பாராட்டும். எந்த ஒரு நபரும் பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பாதபடி காத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யும் உங்களுடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிள்ளை கையில கத்தி கொடுத்து தாய் கையிலையும் கொடுத்து வெட்ட சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டாம் 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 வேண்டாம். ஆமா, பிள்ளை அழாம இருக்கிறது ரொம்ப கிடைச்ச பாக்கியம். சரி, Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Jessica. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Jessica Yael. Happy birthday to you. எல்லாரும் கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. அம்மா இப்ப ஊட்டுவாங்க. எல்லாரும் கை தட்டுங்க. ஊட்டுற மாதிரி நடிச்சா போதும். சரி, பிள்ளைய தொந்தரவு பண்ண வேண்டாம். பிறகு சாப்பிடாதன்னு சொல்ல வேண்டிய காலம் வரும். உட்காந்து உட்காந்து தின்னும். ஓகே, சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ எல்லாரும் சொல்லுவோமா? ஹாப்பி பர்த்டே டு ஜெசிகா யாயல். God bless you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட விசேஷமாக இன்றைக்கு முதல் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜெசிகா யாயலோடும் அவருடைய பெற்றோரோடும் சபையாரோடும் வந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றைக்கும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.